வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் RGR Academy சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீட்டோட ரிசல்ட்டு எந்த நேரம் வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நம்மளுடைய நீட்டுக்கு கவுன்சிலிங் வந்து இருக்கு இல்லையா, MBBS BDSக்கு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு தென் வந்து ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா NRI இது சம்மந்தமாக ஒரு கலந்தாய்வு நேற்று நடத்தியிருக்காங்க. அதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி RGR Academy 2026 நான் கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும் வெறியோடு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று ரெடி பண்ணுறோம். அதுக்கு 8லேருந்து 11 வரைக்கும் ஒரு சிறப்பு கலந்தாய்வு அண்ணா நகர் RGR சென்னையில் நடக்குது. உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். இமீடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களுடைய டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு 2026 எப்படி கவர்மெண்ட் சீட் எடுக்கிறதுக்கு RGRல சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஹாய், நான் யாழினி RGR அகாடமியில் படிக்கிறேன். நான் இப்போ வந்து ஸ்பெஷல் பேட்சில் இருக்கேன். டீச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபிசிக்ஸ் டீச்சர் செமையாக எடுக்கிறாரு. டவுட்ஸ் எல்லாம் கேட்டால் சூப்பராக சொல்லித்தராங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருக்குது. இப்போ லெசன் நடத்துனாங்கன்னா அந்த லெசனுக்கு அப்போவே கொஸ்டின் கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ப்ராக்டிஸ் செக்ஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டவுட்ஸ் எல்லாம் நான் கேட்க முடியுது. அண்ட் டீச்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. 8 வரைக்கும் இருக்குது கிளாஸ். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஜுவாலஜி பாட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. எவ்வளோ வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பொறுமையாக. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஆகிடுவேன்னு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே பூஸ்ட் ஆகிருக்கு. தேங்க்யூ. எப்போ வந்து இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சொன்னாங்க அப்படின்னா 5ஆம் தேதியிலேருந்தே வந்துடும் அப்படின்னாங்க. எப்போயுமே வந்து நீட்டுக்கு கவுன்சிலிங்கு எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நீட்டோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா ஆல் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு 2-3 நாளில். அதுக்கு அடுத்தது ஒரு 6 நாள் 7 நாள் கழிச்சு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து மாறுபாடாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகாலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் கவுன்சிலிங்க்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரைட்டா? ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி நம்மளுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கவுன்சிலிங் ப்ராசஸுக்கான அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குது. நிறைய பேர்னால போட முடியல, அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு சிரமப்படுறாங்க. அதனால் நீட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து நேற்று சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் நம்ம போய் TN.GOVT.NEW இந்த வெப்சைட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா MBBSக்கு நோட்டிஃபிகேஷன் எதுனா வந்திருக்கு அப்படின்னா இது வரைக்கும் வரல. பட் சைட்டு வந்து அண்டர் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். ஏன்னா MBBS BDS நம்ம அதில் போட்டதுமே நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றதெல்லாம் வருது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு வருது, PG கோர்சஸில், தென் நர்சிங் பாராமெடிக்கல் வருது. MBBS BDS நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிளாங்காக காட்டுது. ஏன்னா அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நம்மளுக்கு வரல. ஏன்னா ப்ராஸ்பெக்டஸ் லான்ச் பண்ணணும், தென் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுப்பாங்க. தென் லிங்க் எல்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கான லிங்க் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இமிடியேட்டாக வரல. பட் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் எல்லாம் ஓப்பன் ஆகிடும்னு தான் 100% நான் எதிர்பார்க்குறேன். அதில் சார் ரிசல்ட்டே வராமல் நான் எப்படி சார் அதில் வந்து மார்க்கெல்லாம் போட முடியும் அப்படின்னா அதுக்கும் வந்து அமைச்சர் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. மார்க்கெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய இப்போ 12th வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டாலே நம்ம மார்க் தெரிஞ்சுப்பாங்களே, அந்த மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பரு தென் வந்து பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுமே கவர்மெண்ட் அதிலேருந்து அந்த தரவுகள்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அப்படி இல்லைன்னா ஒரு வாய்ப்பு தரும் மார்க்கை அப்டேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து ரிசல்ட் வந்தால் தான் போடணும். ஏன்னா லோ கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நான் பாஸ் ஆக மாட்டேனா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ தெளிவாக முடிவோடு இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி எனக்கு சீட்டு கிடச்சிரும், நான் இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு OMR பார்த்து ஒரு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா ரிசல்ட் வந்தால் அப்படின்னா அதுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, எக்ஸ்டெண்ட் பண்ணியும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த நேரத்துலையும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுக்கு? கவுன்சிலிங்க்கு, ரைட்டா? எதுக்கு MBBS BDSக்கு தனியாக இப்போ கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் கோர்சஸ் கொடுப்பாங்க, ரைட்டா? இப்போ ஆல்ரெடி வெட்டினரிக்கான அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. யாருன்னா போடணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கு போடுறதுக்கு தயக்கமாக இருக்குது, எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு கவுன்சிலிங் எல்லாம் வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா RGRல வந்து
கைடன்ஸ் வந்து பெய்டு சர்வீஸ் இருக்குது. ரைட்டா? உங்களுக்கு யாருக்குன்னா தேவை அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். 8695186953 869553. இல்லை அப்படின்னா கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கோம்ல, ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுங்க. எனக்கு கவுன்சிலிங் தேவை அப்படின்னு போட்டு அந்த என்னெல்லாம் டீட்டெயில் கேட்குறாங்களோ அதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் இதுக்கான ப்ராசஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதுக்காக நீங்கள் வந்து நம்மளுடைய சென்னை ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறோம். அதை நீங்கள் அனுப்பிச்சி விட்டாலே உங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். பட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய சில அமௌண்ட் இருக்குல்லையே, அதெல்லாம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கை வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம். அதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் ப்ரைவேட் காலேஜஸில் நான் சீட்டு எடுக்கணும் அப்படின்னா 30,000 வந்து நம்ம வந்து காஷன் டெபாசிட் பே பண்ணணும். அதை நான் பே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் என்னென்னா சப்போஸ் இன்கேஸ் அந்த சீட் கிடைக்கல, ரீஃபண்ட் ஆப்ஷன் வரப்போ அது ஆகிடும். எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட்டு பிப்ரவரி மார்ச் அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு எனக்கு வந்து அதுக்கப்புறமா உங்களது தான் எனக்கு வந்ததா அப்படின்றது தெரியாது. ஏன்னா நம்ம போடுறப்ப அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது. அதனால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே திருப்பி ரீஃபண்ட் வரப்போ வந்துடும். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 லட்ச ரூபா ஆகும் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட். அதை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா கிடச்சா உங்களுக்கு அதில் ஃபீஸில் டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கே வந்து அந்த எந்த அக்கௌண்ட்லேருந்து போடுறோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். இது இல்லாமல் ஆல் இண்டியா கவுன்சிலிங் போடுறோம் அப்படின்னா கூட நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பட் இட்ஸ் பெய்ட் சர்வீஸ். ப்ராப்பராக பண்ணி தருவோம். உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் இருக்கும். காலேஜ் உள்ளே போய் உட்கார்ற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி. ரைட்டா? சார் எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற சாய்ஸ் இருந்தாலும் சரி, சார் எந்த காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்கள் சாய்ஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி போடணுன்னாலும் we are flexible. எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய், மைசெல்ஃப் கமலேஸ்வரன். நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். லாஸ்ட் இயர் நீட் கிராக் பண்ணியிருந்தேன். 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். RGR Academy தான் நான் கோச்சிங் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம RGR Academy என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் தி அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறாங்க. இதில் மெயின் அட்வான்டேஜஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ், நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுக்கு மூலமே வந்து ஸ்பெஷலைஸ்டு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி அதில் யாராக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பயாலஜியில் லைன் பை லைன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்ற மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலும் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அகாடமிக்ஸ் தவிர்த்து இதில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து அவங்களும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணணும், எக்ஸாம்ஸ்னால் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வரும், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பசங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அது எப்படிலாம் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் பண்ணலாம், அதை எப்படி கான்கர் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் டீமோட்டிவேட்டாக இருக்கும்போதும் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி எடுத்துன்னு வர்றது. அதே மாதிரி இண்டிவிஜுவலிஸ்டிக் கைடன்ஸ் தராங்க. காலைல 6:30 to நைட் 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. 2 ஷிஃப்ட்டாக வந்து நீங்கள் எந்த டைமில் வேணால் நீங்கள் எப்போ நினச்சாலுமே டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்பவுமே அவைலபிளாகவே இருப்பாங்க. ஸோ யூ கேன் பிலீவ் RGR Academy அண்ட் யூ கேன் ஜாயின் தி ப்ரோக்ராம். இந்த வருஷம் RGR Academyயில் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் எப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே அவங்க ஏஜ் குரூப் வேறு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப் வேறு. ஸோ வந்து ஷேர் பண்ணிக்க தயங்குவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான பிளான் என்னென்னா, இப்போது உங்கள் பிரதர்ஸ் மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயர் எல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி கிளியர் பண்ணி இப்போ மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்து படிக்கிற பசங்க நாங்கள் தான் பண்ணுறோம். உங்களுக்கு மென்டர்ஷிப் மாதிரி கைடன்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டீமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலுமே, நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக, இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ, இல்லைனா வீட்டில் சம்திங் ப்ராப்ளமோ, அதர்வைஸ் உங்களால் படிக்க முடியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேட் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லைனா வந்து நீங்கள் என்ன தான் படித்தாலுமே உங்களுக்கு மார்க் வர மாட்டேங்குது, அப்கிரேடே ஆக மாட்டேங்குது, நீங்கள் ஸ்லோ டவுனாகவே இருக்கீங்க, அது மாதிரி எப்போ டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாலுமே அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கு வந்து நாங்களும் உங்கள் ஸ்டேஜை தாண்டி தானே வந்திருக்கோம். ஸோ வந்து நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், அப்படிலாம் நாங்கள் இருக்கும்போது இந்த டிப்ரெஷனான சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம், நாங்கள் அதை எப்படி வந்து கோ த்ரூ பண்ணி நாங்கள் அப்கிரேட் ஆனோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்டு ஒரு பிரதர் மாதிரி இருப்போம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஜாயின் தி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். மைசெல்ஃப் கமலேஸ்வரன். ஐ எம் ஸ்டடிங் இன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 2024 பேட்ச். நான் 2024 நீட்டில் வந்து 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ எம் நோ ஹியர். தேங்க்ஸ் ஃபார் RGR Academy.